நான் யாரு, ஏன் பிறந்த, எங்கிருந்து வந்த, எங்க போற? சுட்ட மண்பாண்டங்களைப் போல் தட்டினால் சப்தம் உண்டாகும் களிமண்ணிலிருந்து அவன் ஆதி மனிதனை படைத்தான். கற்பக் கோளரைக்குள் சொட்டு சொட்டாய் ஊற்றப்படும் இந்திரிய துளியாக அவன் இருக்கவில்லையா? அவன்தான் உங்களை மண்ணிலிருந்து படைத்தான், பின் இந்திரியத்திலிருந்தும் பின் அலக் என்னும் நிலையிலிருந்தும் உருவாக்கி உங்களை குழந்தையாக வெளியாக்குகிறான். பின் நீங்கள் உங்கள் வாலிபத்தை அடைந்து பின்னர் முதியோராகிறீர்கள். இதற்கு முன்னர் இறந்து விடுவோரும் உங்களில் இருக்கின்றனர். இன்னும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தவணையே அடைவீர்கள். இதில் நீங்கள் உணர்வு பெறும் பொருட்டு இதை அறிந்து கொள்ளுங்கள். பின்னர் நாம் மனிதனை படைப்பதற்காக அவனை ஒரு பாதுகாப்பான இடத்தில் இந்திரிய துளியாக்கி வைத்தோம். பின்னர் அந்த இந்திரிய துளியை அலக் என்ற நிலையில் ஆக்கினோம். பின்னர் அந்த அலக்கை ஒரு தசைப்பிண்டமாக்கினோம். பின்னர் அந்த தசைப்பிண்டத்தை எலும்புகளாக ஆக்கினோம். பின்னர் அவ்வெலும்புகளுக்கு மாமிசத்தை அணிவித்தோம். பின்னர் நாம் அதனை வேறு ஒரு படைப்பாக மனிதனாக செய்தோம். இவ்வாறு படைத்தவனான அல்லாஹ் பெரும் பாக்கியமுடையவன், படைப்பாளர்களில் எல்லாம் மிக அழகான படைப்பாளன். அவன் உங்களை ஒரே மனிதனிலிருந்து படைத்தான். பிறகு அவரிலிருந்து அவருடைய மனைவியை ஆக்கினான். அவன் உங்களுக்காக கால்நடைகளிலிருந்து 8 வகை ஜோடி ஜோடியாக படைத்தான். உங்கள் தாய்மார்களின் வயிறுகளில் ஒன்று பின் ஒன்றாக 3 இருள்களுக்குள் வைத்து உங்களை படைக்கிறான். அவனே அல்லாஹ், உங்களுடைய இறைவன். அவனுக்கே ஆட்சி அதிகாரம் முழுவதும் உரித்தாகும். அவனை தவிர வேறு நாயன் இல்லை. அவ்வாறு இருக்க அவனை விட்டு நீங்கள் எப்படி திசை திருப்பப்படுகிறீர்கள்?